அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சியானது துவங்குகிறது. இந்த காலகட்டத்தில் சனியும் வக்ர பயிற்சியில் சஞ்சரிக்கிறார். அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் ஜென்மராசியில் வந்து அமர்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பது மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதுவரை ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு முழுமையாக விலகுகிறார். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பது பல்வேறு விதமான மாறுதல்களையும் பாதிப்புகளையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்து அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது. இந்த சமயத்தில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அமர போகிறாருங்க. அப்படி அமர்வதால் சில சிரமங்கள் ஏற்படலாம். பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலையானது உறுதிப்படுத்துதுங்க. எனவே செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் மகர ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கிரகநிலைகளுடைய மாறுதலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதீத நன்மை பெறக்கூடிய வாய்ப்பானது உருவாகிறது. ஏனென்றால் குரு சனி உட்பட பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது மிக அற்புதமான சாதகமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவரது சுப பார்வையானது 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுங்க. அப்படி கிடைப்பதன் காரணமாக விரய செலவுகள், அஷ்டம பாதிப்புகள் போன்ற அனைத்துமே குறையும். எனவே எதிர்பாராத அளவிற்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது என்பதை செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகிய ராசியின் அதிபதியான சனி பகவான் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் ஜென்ம ராசியில் அமர்கிறார். அப்படி அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத வகையில் குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் குடும்ப ரீதியாக கிடைக்க போகிறது. வருமானத்தில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. பல்வேறு விதமான செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. உடல்ல சின்ன சின்ன எதிர்பாராத சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை எளிய மருத்துவத்தின் மூலம் எளிய முறையில் குணப்படுத்திக் கொள்ளலாம். எனவே பெரிய அளவிற்கு நிம்மதி கிடக்கூடிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. குடும்ப ரீதியாக நீங்கள் நினைத்த விஷயங்களை அதிகமாக திட்டமிட்டு செயல்படுத்தலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஏற்றதொரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் விலகியதால் மேலும் பல நன்மைகள் கிடைக்குங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தினங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை குடும்ப ரீதியாக குரு பகவான் தரப்போகிறாருங்க. குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி குறைய போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறைந்து ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறி இருக்குங்க. வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும் அவற்றை கடன் வாங்காமல் சமாளித்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பாக பிரிவினை போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது. எனவே பொருளாதார ரீதியாக சிக்கல் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களையும் அணுகக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்தாலும் பாதிப்பு ஏற்படாது. உத்தியோக ரீதியாக சில விஷயங்கள்ல கூடுதல் அலைச்சலும் சிரமமும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. புதிய வேலைக்கு வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த பல காரியங்கள் அனைத்தும் விலகிறதுங்க. எனவே முன்னேற்ற பாதையில் வியாபாரத்தை
லாபத்தையும் தொழிலையும் இட்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சந்தையில் இருந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறைந்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு பெயர் அளவுல இருந்த பல பிரச்சனைகள் தற்போது விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. மேலும் விற்பனையும் சரி உற்பத்தியும் சரி நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகவும் கனக்கச்சிதமாகவும் அமைவதன் காரணமாக நல்லதொரு முன்னேற்றமும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டாலும் அதில் மிக சிறந்த வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து துறையிலும் குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே தொழில்துறையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. சுக்கிரனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் அனுகூலமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறதுங்க. எனவே திட்டமிட்டு செய்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகிறது. விரய செலவுகள் குறைந்து எதிர்பாராத பல மடங்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஏற்பட்ட கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே அரசியல் துறை ரீதியான விஷயங்கள்ல இருந்து குறைய போகிறதுங்க. நீங்கள் நினைத்ததை விட சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்க வகையில் அமைவதால் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகிக்கும் தன்மை அதிகமாக கூடிய காரணத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வியில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமான நன்மை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. இருப்பினும் வயல் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அடிப்படையான தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் குறைந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உருவாக போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது பல்வேறு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து அதிகமாடியான நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. எனவே பெண்மணிகளுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியின் காரணமாக பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சனி பகவானும் அமர்கிறாருங்க. எனவே என்றால் சனிக்கிழமையும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆலயம் சென்று அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.